ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு என்னென்னலாம் சமைச்சு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இருக்கிறது சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், இது கொஞ்சம் மசி போட்ட சாம்பார், கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாமே போட்ட சாம்பார். இன்றைக்கி லஞ்சு டிஃபன்னு தனியாக செய்யலாம், எல்லாமே ஒன்றே தான். அப்புறம் இது ரசம். லஞ்ச் பேக் பண்ணுற வீடியோவும் காமிக்கல, ஏன்னா இது எல்லாமே அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே செஞ்சதே காமிச்சிட்டேன். அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். காலைல பருப்பு ஊற வச்சுருந்தேன்ல, முப்பருப்பு, அதுதான் வடை. இந்த வடை சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே மெதுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இது பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாயாசம். செஞ்ச எல்லாமே நல்லா வந்திருக்கு. நம்ம செஞ்ச எல்லாமே நல்லா வந்துருச்சுன்னா அது நம்ம செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லைல்ல. ஏதாவது ஒன்று சொதப்பினா தானே அது நம்ம செஞ்சதுக்கான அர்த்தம். சொதப்பல் ஐட்டமும் ஒன்று இருக்குது பாருங்கள். விளக்கு மாவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான். இப்படி ஆயிடுச்சு. இது விளக்கு மாவா என்னன்னே தெரியல, ஆயிடுச்சு. பரவாயில்ல, சாமிக்கு வச்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி என்ன கலர் சொல்லியிருக்காங்க, நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.